என்னைக்கு நான் உங்களை மாமான்னு உரிமையாக கூப்பிட ஆரம்பிச்சனோ அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நான் உங்களை மாமாவை தான் பார்க்குறேன். இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படி தான் பார்ப்பேன். ஆனால் நீங்கள் இப்போ என்ன பழைய மாதிரி பார்க்கலன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. உங்களை தொல்லை பண்ணியிருந்தா மன்னிச்சுங்க. வண்டியில் ஏறு. இல்லை மாமா பரவாயில்ல. தனம் மாமா சொல்கிறேன்ல ஏறி. நாளைக்கு நாங்கள் எல்லாரும் குடும்பமாக வெளியே போகிறோம். ஒரு கிராமத்துக்கு அண்ணன் எங்களை எல்லாரையும் டூருக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. எல்லாரும் துணிமணிலாம் எடுத்து வச்சு ஜாலியாக கிளம்பிட்டு இருக்கோமா, அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தோம். அம்மா இவங்களும் நம்ம கூட டூர் வராங்களா? அது எப்படி வர முடியும்? அதான் அத்தைக்கும் அத்தை மகளுக்கும் தண்டனை கொடுத்து கொட்டகையில உட்கார வச்சிருக்காங்களே. அம்மா என்னம்மா அது, 2 பேரும் சேர்ந்து இப்படி வெறுப்பேத்துறாங்க நம்மள. அம்மா எப்படியாச்சும் நாமளும் அவங்க கூட போறோம். நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. மாமா மச்சினிச்சு பாசம் பொங்கி வலியுதே. அக்கா சும்மா எங்க மேல கண்ணை வைக்காத. நான் அவர் மேல பாசம் வச்சிருக்கேன், அவரும் என் மேல பாசம் வச்சிருக்காரு. அப்பப்பா நீயும் உன் மாமாவும் பாசம் வச்சுக்கோங்க, உருகிக்கோங்க. எனக்கு என்ன வந்துச்சு? இன்னும் நீ ஏன் தூங்கல? ஆறுமுகம் என்னதுண்ணா, அன்னைக்குதான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி கேட்டாங்க அது இதுன்னு சொன்னீங்க. இன்னைக்கும் இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிறீங்க. என்ன பண்ண சொல்ற கண்மணி? எனக்கு ஊர் முழுக்க நண்பர்களா இருக்கிறாங்க. எல்லாரும் பெரிய மாப்பிள்ளையாட்டன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அதனாலதான் எல்லாருக்கும் பார்ட்டி கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. ஆறுமுகம் எனக்கு இந்த ஸ்மெல்லு சுத்தமா பிடிக்கல. அப்படிலாம் சொல்லாத கண்மணி. போக போக உனக்கே பழிக்கட்டும். அப்படின்னா இனிமேல் தினமும் இப்படிதான் குடிச்சிட்டு வர போறீங்களா? நான் அப்படி சொல்ல வரல. நான் ஒரு வேளை குடிச்சிட்டு வந்தா உனக்கு அது பழகிடும்னு சொல்ல வரேன். கண்மணி கோச்சுக்காத, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது. நான் போய் படுத்துக்கிறேன். ஏங்க என்ன எல்லாரும் எங்கேயும் வெளியே கிளம்புற மாதிரி இருக்கு? ஆமா, சிறுமலைக்கு பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துக்கு போறோம். தமிழ்ச்செல்விக்கு அங்க ஏதோ மருத்துவ முகாம் இருக்கான். அந்த முகாமை அண்ணனை துவங்கி வைக்க சொல்லி கட்சிக்காரங்களாம் சொன்னாங்க. அதனால அண்ணனும் புறப்பட்டு போறாங்க. ஓஹோ, அப்ப எங்க 2 பேரையும் விட்டுட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷமா டூர் போக போறீங்க. ஏய் எந்த முகத்தை வச்சுட்டு நீ இப்படிலாம் என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்க? உங்க 2 பேரையும் பார்க்க கூடாதானே அந்த கொட்டைகளை அண்ணன் உங்களை தங்க வச்சிருக்காங்க. நாங்க ஒதுங்கி இருக்கோங்கிறதுக்காக நாங்க இந்த வீட்டு பொம்பளைகளே இல்லைன்னு ஆயிடுமா என்ன? சரி நான் அண்ணகிட்ட பேசி பாக்குறேன். போப்பா நீ போய் தமிழ்ச்செல்விய தூக்கிட்டு வா. வண்டி வந்துருச்சு பாரு. வாங்க எல்லாரும் நில்லுங்க. திருஷ்டி சுத்தி போட சொல்லணும். அண்ணன் ஈஸ்வரியும் சித்ராவும் உங்க கூட வரணும்னு ஆசைப்படுறாங்க. அது எப்படி தண்டனை காலத்துல இருக்கும்போது வெளியூருக்குலாம் வர முடியும்? அண்ணன் உங்களை தொந்தரவு பண்ணாம அவங்கள ஏதாவது ஒரு மூலையில நான் இருக்க சொல்றேன். சரி அவங்கள வந்து வண்டியில ஏற சொல்லு.